Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. என்ன மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்கணுன்றது சிவாவுடைய ஆசை. சார் இப்போ கதாபாத்திரத்தை வந்து டிசைட் பண்ணுறது நான் கிடையாது. ஸோ இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து சார் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் அப்படி இது வரைக்கும் நமக்கு எந்த படமும் வந்ததில்லை. என்ன மாதிரியான படங்களை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவிலேயே வந்து தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி சான்ஸே கிடையாது. ஏன்னா புது முயற்சி கொடுத்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக ரசிப்பாங்க. பெரிய எக்ஸாம்பிளே நான் தான் அதில். அமுதன் இந்த ப்ரொடியூசர்லாம் ஒருத்தர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காங்க. கதையை பார்த்துட்டு அப்படியே கண்ணு மூடி கொஞ்ச நேரம் எழுந்துட்டீங்கன்னாப்பா எல்லா சீனும் ஆல்ரெடி வந்துருச்சே. சென்னை 28 யூனிட்டோட உங்களுடைய நட்பு எப்படி தொடருது? பிரேம்ஜிக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுனால என்னென்னா கொஞ்ச நாளாக ஃபோனே எடுக்க மாட்டார், ரொம்ப பிஸியாகவே இருக்கார். அவனுக்கு இது தேவை தான் சார். இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டுமே கம்பேர் மட்டும் பண்ண வேண்டாம். லைக் பார்ட் 1 வேறு பார்ட் 2 வேறு. இதுதான் அவங்க சொன்ன 3 days ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்ட்டு. என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும் தொடர்ந்து அப்படின்றது சிவாவினுடைய ஆசை. இல்லை சார், இப்போது சூதுகம் 2 அடுத்து ராம் சார் படம் முடிஞ்சிருச்சு. அதான் ராம் சார் வந்த உடனே ஷேக்கன்ஸ்லாம் கொடுத்து இது மாதிரி நீங்கள் தான் ப்ரொடகனிஸ்டாக பண்ணுறீங்கன்னு அப்படியே கையெழுத்து கொண்டு வாங்க, சர்டி பண்ணலாம், சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, சார் ஐ லவ் யூ ஸோ மச், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, இந்த தமிழ் மூமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பெரிய தூண் அசெட்லாம் சொல்லிட்டு, சார் நம்ம வேணாம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவரோட ஜான் வேறு, நம்ம இது. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபீல் குட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு ஒரு பண்ண ஒரு ஃபிலிம். நான் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பேஷன் டுவர்ட்ஸ் மூவி வந்து அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எதை பற்றியும் யோசிக்க மாட்டார், அதை பற்றி தான் ஃபுல்லாகவே யோசிச்சுட்ருக்காரு. அதில் அந்த படம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு இன்னும் நம்மளே சாய்ச்சித்தில் ஒரு 4 பார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் அது வேறு ஒரு ஸ்கூல், வேறு ஒரு ஃபீல் அப்படின்னும் போது உண்மையிலே நல்லா இருந்திருக்கு. இது அவரோட ஜனராகவும் இல்லாமல் நம்ம ஜனர் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றது தான் ஐடியா. அடுத்தது சுந்தர்சி சார் கலகலப்பு 3. அதுக்கப்புறம் நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் தமிழ் படம் 3 பண்ணணுன்ட்டு. இப்போ தான் ஒய்நாட் சசிகாந்த் பார்த்து பேசியிருக்காரு. 2025 அந்த ஐடியாவும் இருக்குது. இன் பிட்வீன் சலூன் ஒரு படம் ரெடியாக இருக்குது. சோமோ இஸ் ஆல்சோ ரெடி டு ரிலீஸ். சூதுகம் 3 சார். அது சார் இப்போ 2 முடிச்சிடலாம் சார். சூதுகம் 3ல் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் சேதுபதி சிவா 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கே வாய்ப்பு. அந்த படம் பேர் தெரியுமா சார்? தர்மம் வெல்லும். அதுதான், வேறு வழியே இல்லை. கடைசியில் தர்மம் ஜெயிச்சு தானே ஆகும். என்ன மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்கணுன்றது சிவாவுடைய ஆசை. சார் இப்போ கதாபாத்திரத்தை வந்து டிசைட் பண்ணுறது நான் கிடையாது. டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மகிட்ட இதில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து சார் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மருந்து தான் இந்த கோவிடுக்கும் இந்த கேன்சருக்கும் மருந்து, நீங்கள் அப்படி இது வரைக்கும் நமக்கு எந்த படமும் வந்ததில்லை. இந்த படம் வரும்போது கூட என்ன சொன்னேன், நீங்கள் சும்மா இருக்கீங்க சார், ரொம்ப லேசியான ஆள், இவனை மாதிரி ஒரு வேஸ்ட்டு, அந்த மாதிரி தான் வருதே தவிர நமக்கு அது மாதிரி இன்னும் எதுவுமே வரல. அப்படியே நானே ஆசைப்பட்டு சொன்னேன்னா கூட அடுத்து நீங்கள் தான் ப்ரொடக்ஷனில் வரணும், நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் தான் நம்ம திருப்பி உங்கள் ப்ரொடக்ஷனை ஆரம்பித்து பண்ணணும். ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு க்ரைட்டீரியா இது இருந்தால் அந்த படத்தை ஒத்துக்குவேன் சார். இப்போது உங்கள் வர படம் எல்லாமே ஜாலியாக பண்ணணுன்ற அதான், நான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணேன்னா நிச்சயமாக அதை பண்ணணுன்ற ஐடியா. சிலர்லாம் ரொம்ப வற்புறுத்தி சில விஷயம்லாம் கேட்பாங்க. அண்ட் அது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போலாம் எனக்கு யாருமே இல்லைன்றதுனால அந்த டெசிஷன் நல்லா ஈஸியாக எடுக்க முடியுது. சாரி பிரதர், ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து சார் நீங்கள் இல்லைனா இந்த படம் நான் வந்து பண்ணவே மாட்டேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போது தெரியும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இங்கிலீஷ் படமாக இருக்கும்ன்றது. அந்த சீன் மறந்தால் கூட நம்மளே சொல்லுவோம், அது இங்கே தானே சார் அந்த டைமண்ட். எப்படி சார் என் மைண்டு நீங்கள் வந்து ரேட் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. பிரச்சனை அது இல்லை, அந்த படத்தோட டியூரேஷன் 148, கதையை 2.5 மணி நேரம் சொல்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நான் அந்த அவர்கிட்ட போய் ஒரு ஆக்ட் பண்ணோம்ல, பிரதர் தப்பாக நினச்சிக்க இந்த அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். as an ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி ட்ரிக்கி. மாதிரி எத்தனை படத்தை நிராகரிச்சிருப்பீங்க? நிறைய படம் பண்ணியிருக்கேன் சார். அது மாதிரி சார் ஓப்பனிங் சீன் சார், நீங்கள் ரோட்டில் நடந்து வரீங்க,
ஒருத்தர் வந்து உங்ககிட்ட லஞ்சு கேட்டார் சார், சரி லங்ஸு கேட்டார் சார்னாரு. நான் வந்து லஞ்சா சார்ண்ணே, ஐயோ லங்ஸு சார் அப்படின்னாரு. லங்ஸா? லங்ஸு நீங்கள் கொடுத்துறீங்க சார். நான் அப்புறம் நீங்கள் போகும்போது அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தப்பாக இருந்துச்சு, இப்போ லங்ஸை கொடுத்துட்டேன், எப்படி சார் நடக்கிறது? அவர்லே கோச்சிக்கிட்டார். நீங்கள் கேட்குறது லாஜிக்கலாக இருக்குது, ஆனால் என் ஃப்ளோவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க சார், டவுட்ஸ்லாம் வச்சிங்க, இப்போ கேட்காதீன்ட்டார். லாஸ்ட்டாக கேளுங்க, ஆனால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். திருப்பி நான் ரோட்டில் நடந்து வரேன், ஒருத்தர் லங்ஸ் கேட்குறேன், லங்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்தது ஹீரோயின் அப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதனால் லிவர் போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடென்ட் மேலே இருந்து வந்துடுறாரு, அவர் கண்ணு போயிடுச்சு. அப்புறம் நானே பார்த்தேன் வேறு என்னடா பாடி பார்ட்ஸ் வேறு என்னடா இருக்குன்னு பார்த்தா கிட்னி. அப்புறம் கிட்னி கொடுத்துட்டீங்க சார், நீங்கள் செத்துட்டீங்கன்னு அழுகுறாரு. அதாவது நான் உட்காந்து தான் இருக்கேன், நீங்கள் செத்துட்டீங்க சார் நீங்கள் எதுலேயும் அழுகுறாரு. இப்போ ஏன் கண்ணில் தண்ணி வருது, இதை பார்த்துட்ருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் வெளில. கதை சொல்லி அழ வச்சுட்டார் போல இருக்கும். இந்த கதையை 2.5 மணி நேரம் சொன்னார் என்கிட்ட. ஓகே, அழுத உடனே பார்த்தா அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்தா எனக்கு அப்படியே ஆசையாக இருக்குது. பிஎஃப் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம எதாவது கலைகளை எதாவது போட்டு, ஏன்னா அது எப்படின்னே தெரியல. இது மாதிரி உப்புமா கதைக்கு வந்து எப்படியோ ஒரு ப்ரொடியூசர் ரெடி பண்ணி அதை பண்ணுறாங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி ட்ரிக்கியான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கதை நீங்கள் எத்தனை கேட்டிருப்பீங்க. இதை வச்சு நம்ம 4 படம் பண்ணலாம், 4 எபிசோட் பண்ணலாம் சார். எனக்கு சிவாவுக்கு கதை சொல்ல வந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பண்ணலாம். நீங்கள் ஒரு திரைப்படத்தை மறுத்ததுனால தான் நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணம் நடந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன் நான். அது மாதிரி சினிமா உலகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கீங்க சார். அப்படி இல்லை சார், அதுக்குள்ள எப்படி ஆரம்பித்து அதை எப்படி முடித்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டு போகுது அப்படின்னா அது நிச்சயமாக நமக்காக நல்ல விஷயமாக தான் இருக்கும். அது வெற்றியோ தோல்வியோ நமக்கான விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது. இது மக்களுக்கும் சேரும். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிடிக்காம தானே பண்ணுறாங்க. திருப்பி அவங்ககிட்ட போய் நீங்கள் வரணும், நீங்கள் கூட இருக்கணும்னு நம்ம கன்வின்ஸ் பண்ணி வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன ஸ்டோரி எனக்கு வந்து அந்த டைமில் நான் சில பாலிசிஸ்லாம் வச்சுருக்கேன், அதில் வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஒருவேளை நான் நடிச்சிருந்தால் அதில் நயன்தாரா நடிச்சிருக்கேன் இல்லாத வாய்ப்பு இருக்குது. அதில் நயன்தாரா நடிக்கவே இல்லைன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா பார்க்காத வாய்ப்பே இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ அப்போ பாருங்கள் டிசைன் எல்லாமே வந்து இன்றைக்கி ஐ திங்க் யூ ஷுட் தேங்க் மீ ஃபார் திஸ். பண்ணாங்களா? இல்லை ஒரு ஆமாம் பார்த்துருக்கு பண்ணுவாங்க. இனிமேல் லைஃபே பண்ண மாட்டேன், லைஃப்பில் படமே பண்ண மாட்டேன்னா இப்போ சும்மா ஜாலியாக சொன்ன விக்கி ரிலாக்ஸ். How's it working with this total unit in this film? நமக்கு இப்போது அந்த ஒர்க்கிங் டைம்ஸ் 8 hours இருக்குல்ல சார், அது 8 hours நமக்கு ரொம்ப டைட்டாக தான் சார் போகும். நமக்கு வந்து என்னென்னா நமக்கு சப்போர்ட்டிவாக வந்து இப்போ ஆர்டிஸ்ட்டும் நமக்கு சப்போர்ட்டிவாக வரும்போது நமக்கு அந்த 8 hours அந்த நாள் அந்த 8 மணி நேரம் நம்ம ஒரு செகண்டில் போன மாதிரி ஃபீலாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்களே சார், நீங்கள் பழைய படங்கள்லாம் வந்து கேரவான் கிடையாது, எல்லோரும் வெளியே தான் உட்காந்துப்போம் ஜாலியாக பேசுவோம். அது இந்த சூதுகம் ஷூட்டில் நான் பார்க்க முடிஞ்சது சார். ஏன்னா கேரவானுக்கு யாரும் போக மாட்டாங்க. அது காரணம் கேரவான் போனால் ஷார்ட் ரெடின்னுவாங்க. ஸோ 4 தடவை போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் இதை இங்கேயே உட்காந்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த ஒரு ஜாலி வந்து அது இருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது சிவா சார் வந்து அர்ஜுன் என்ன ஒன்றும் இல்லை ஃப்ரீ அப்படின்ட்டு நம்மளை கூல் பண்ணி விட்டுருவார். ரொம்ப ஜாலியாக சார். இவர் சொன்ன 8 மணி நேரம் எப்படி போகிறதுன்னு தெரியலன்றதில்ல, 7.5 மணி நேரம் போனோன்னு நாங்கள் சிவிக்கு வந்துப்பார். அப்படி வேறு வழியே இல்லை, போய் தான் சார். இதோட நம்ம படத்தில் நான் சொல்கிறேன் சார், நாங்கள் படத்தில் முதல் நாள் ஷூட் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் மொத்தம் 8 டேரக்டர்ஸ். சித்ராலட்சுமி சார் டேரக்டரு, தங்கர் பச்சன் சார் டேரக்டரு, மாரிமுத்து சார் டேரக்டரு, பிரபுதேவா சார் டேரக்டரு, ஆர்ஜே பாலாஜி இப்போ டேரக்டர் ஆகிட்டாரு. நான் ஷாக்கு. ஏன்னா நமக்கு சினிமாவோட அதுக்கப்புறம் தான் சார் நான் வந்து பழைய நிறைய இவங்களாம் யாருன்னு நம்ம வந்து தேர்ந்தாடி இவங்களே வச்சுக்கலாம் நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம். நம்ம பதட்டம், ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க சார் ஈஸியாரே, உனக்கு வேலை தெரியுது தெரியலங்கிறத ஒரு 5 நிமிஷம் நம்ம ட்ராவலான கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால பயமாகவே வேலை செய்வோம். இங்கே வந்து என்னன்னா செட்டை வந்து ஜாலியாக தான் சார் இருக்கும். எல்லாமே நம்ம திரும்பி பார்த்தா சிவா சார் இருப்பார், சார் ரெடி சார், கேரவானே யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் இந்த படத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை சார், எனக்கு என்னென்னா இவங்க நம்ம கிட்ட சொன்னதை எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவாக இருந்தோம். என்னென்னா எந்த டைமில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா அர்ஜுனுக்கு தான் அது ரொம்ப கஷ்டம். அப்படின்ற போது நம்மளும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாயிடும். ஏன்னா இவர் ஒரு டேட் போட்டிருப்பார், அந்த டேட்குள்ளே பண்ணோம். இவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட் யார், நம்ம சிவிகுமார். ஒரு பிடிச்ச அப்பா, அப்புறம் வந்து பிடிச்சி ஸ்ட்ரிக்டான அப்பா, ரொம்ப சாஃப்டான அம்மா அவர், ஸ்ட்ரிக்டான அப்பா அவர். ஸோ இது நடுவில் மாட்டின்னு இருக்கிற பசங்களாம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் அதிகமாக அடி வாங்கிறது அர்ஜுன் தான். ஸோ அப்படின்னும் போது நம்ம இதை வந்து எப்படியா முடிக்கணுன்ற ஐடியாவில் தான் இருந்தது. இப்போ சிலது எதிர்பார்ப்போம், அது நடக்கலைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த டைமு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டார் அர்ஜுன். அதுதான் வந்து பெரிய ஒரு டைரக்டருக்கான பெரிய குவாலிட்டி நான் நினைக்கிறேன். சுந்தர் சி சார்கிட்ட அது நிறையா இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஐ திங்க் இந்த படம் வந்து நல்லா போய் காட்ஸ் கிரேஸ் அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல
ப்ரொடியூசருக்கு பிடிச்ச ஒரு டைரக்டராக இருப்பார் அப்படின்றது என்னுடைய ஆசை. இப்போ என்ன மாதிரியான படங்களை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இந்தியாவிலேயே வந்து தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல புது படத்தை நீங்கள் புது முயற்சி கொடுத்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக ரசிப்பாங்க. பெரிய எக்ஸாம்பிளே நான் தான் அதில். ஏன்னா சென்னை 28 வர வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து படம் வரவே இல்லை. என்னடா இது எல்லாமே ஹவுசிங் போர்டில் வந்து ஓரமாக நடிக்கிற மாதிரியே தெரியல, இது கேமரா வச்சு எடுத்த மாதிரி. ஆனால் அந்த படம் ஒரு கிரிக்கெட்டு, ஒரு ஏரியா, ஒரு லவ்ன்னும் போது கம்ப்ளீட்லி புதுசு. ஏன்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷன், சாங், ஃபைட் அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒரு சினிமாவே இல்லாத ஒரு சினிமா பண்ணும்போது அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அந்த படம் 100 days அது ஃபங்க்ஷன்ஸ், கமல் சார்கிட்ட வந்து அந்த படத்துக்கு நாங்கள் வந்து அவார்டு வாங்கலாம், பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி தமிழ் படம் 1 அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு புது ஜானர். ஏன்னா ஒரு 100 படத்துலேருந்து ஒரு கதையை எடுத்து பண்ணுறோம். ஸ்பூஃப் அது வந்து இந்தியாவிலேயே தான் ஃபஸ்ட் டைம் ஸ்பூஃப் ஒரு படத்தில் காமெடியாக நிறைய சீக்வன்ஸாக வந்திருக்கும். ஆனால் ஸ்பூஃப் ஃபிலிமாகவே பண்ணது தான். யோசிச்சு பாருங்கள், இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அந்த ஜானர் அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்களே. இது ஏன் எங்களுக்கு பயம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அமுதன் இந்த ப்ரொடியூசர்லாம் ஒருத்தர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காங்க தமிழ் படம். கதையை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி கொண்டாரு எழுந்துட்டு, என்னப்பா எல்லா சீனும் ஆல்ரெடி வந்துருச்சே அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அவங்க படமே வந்த சீனை வச்சு எடுத்த படம் தான், ஆனால் வந்து ஆல்ரெடி வந்த சீனாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் மக்கள் அதை ஆதரிச்சாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம மக்கள் எதுனா ஒரு புது விஷயம் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது நம்ம ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் அதர் லாங்குவேஜஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். நாங்கள் தமிழில் பண்ணோம், தமிழில் வந்து நாங்கள் வந்து வி வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ், உங்களுக்குலாம் எவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அது வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஸோ நல்ல படங்களை என்றைக்குமே ஆதரிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பேசுகிறோம் நம்ம, இப்போ லவ்வர் வந்து நல்லா ஓடி இருக்கு, மகாராஜா படம் நல்லா ஓடி இருக்கு, அப்போ எல்லாம் பிடிச்சி தானே ஓடி இருக்கு. இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். ஸோ when they are happy, உங்களை மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. we are blessed. சென்னை 28 யூனிட்டோட உங்களுடைய நட்பு எப்படி தொடருது? அதாவது இந்த நட்பு வானா அப்படின்னா கூட அது போகாது சார். அந்த மாதிரி ஒரு நட்பு அது. ஏன்னா அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே. பிரேம்ஜிக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுனால என்னென்னா கொஞ்ச நாளாக ஃபோனே எடுக்க மாட்டார், ரொம்ப பிஸியாகவே இருக்கார். எங்களை அவங்க நிறைய அவனுக்கு இது தேவை தான் சார். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது எங்களை பயங்கரமாக திட்டினான். ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டேன், வீட்டில் என்ன காய்கறி நறுக்கிறியா, துணி காய போறியா. இன்றைக்கி பார்த்தா இன்ஸ்டா ரீல்ஸில் அவனே போட்டுருக்கான், காய்கறி கட் பண்ணுறான், துணி காய வைக்கிறான், மாமியார் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான். இப்போ புரியுதா அவனுக்கு? இங்கே கஷ்டம்னு சொல்லலை, இப்போ தான் அவன் புரியுது. பட் ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இட்ஸ் தேர். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களெல்லாம் முன்னாடியிருந்தே பார்த்துருக்கீங்க நீங்கள். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறோம். இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான ரோல்லெல்லாம் நடிக்கணும்னு? சார், எனக்கு எந்த பிளானும் இல்லை, டு பி ஃப்ரேங்க். லைக் வர ரோல்ஸ், லைக் நல்ல ரோல்ஸ் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. நயன்தாரா மாதிரி அவங்க தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் லைக் அவங்களோட லைஃப் ஜேர்னியே செம்ம இன்ஸ்பயர்டாக இருக்குது. லைக் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் நான். பார்த்ததுக்கப்புறம் லைக் எப்படின்னா, ஓ இப்படிலாம் பண்ணி லைக் இவங்க இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு செம்ம இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் அது பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு 100 times அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் லைக் அவங்க லைஃப் ஜேர்னி ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். லைக் வெறும் நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது தெரியும் என்ன இப்படி வந்துட்டாங்க, ஆனால் அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஆப்வியஸாக அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பொதுவாக இப்போ வர்ற படங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சிவா? நான் ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்குறேன் சார். அண்ட் நம்ம ஊரில் வந்து கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகிற ஃபிலிமும் இருக்குது. அட் த சேம் டைம் எல்லாருமே வந்து புது ஜானரில் கொடுக்குற ஃபிலிமும் ஹிட் ஆகுது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி நீங்களும் சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்களும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்ட், விச் இஸ் வெரி குட். முந்திலாம் உங்களுக்கு தெரியும், படத்துக்கு போகிறது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. நான் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் சித்தி எல்லாருமே வந்து பட்டு புடவை நகைலாம் போட்டு தான் தேட்டருக்கே போவாங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. 24 ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எண்டு வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. தேட்டரில் வந்து மக்கள் படம் பார்க்குறது வந்து இதுக்கு மேலே நமக்கு என்ன சார் வேணும்? எண்டு வந்து ரொம்பவே நல்லா, எல்லா படமும் லைஃபே அப்படி தான் சார், கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எண்டு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இல்லை, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்களை கொடுத்தா நிச்சயமாக வந்து எல்லா காலத்தையும் அவங்க வரவேற்பாங்க அப்படின்றது. ரொம்பவே நல்லா வரவேற்கிறாங்க. சின்ன கதை பெரிய கதை அப்படிலாம் கிடையாது, ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் ஃபீல் பண்ணுறே கிடையாது. நல்ல படம்னு சொல்லி வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சுனாலே போதும். லைக் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியம் இல்லை, ஸ்டோரி நல்லா இருக்கா படம் ஹிட், அந்த மாதிரி தான். நம்ம படம் சொல்லி நல்லா இருக்கா அர்ஜுன்? நீங்கள் தான் சார் கதை கேட்டீங்க. ஆடியன்ஸ் தான் சொல்லணும் சார், நம்ம சொல்ல முடியாது.
இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை நீங்களே முடிவு சொல்லுங்கள். நாங்கள் எடுத்த படம் நல்ல படமா என்ன படம் நீங்களே முடிவு சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதான் இப்போ அந்த சூதுகம் 1 ரிலீஸ் ஆகும்போது அப்போல்லாம் ஸ்கூல், இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து அப்போ ஸ்கூல் கூட போயிருந்துருக்கலாம். அதை பார்த்தவங்க இப்போ 40 வயசில் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே 2 ஆடியன்ஸுமே தேட்டருக்கு வந்தாலும் அவங்கள ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு ஃபன் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டுமே கம்பேர் மட்டும் பண்ண வேண்டாம். லைக் பார்ட் 1 வேறு, பார்ட் 2 வேறு. ஸோ வந்து கம்பேரிசன் இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட் 2 வந்து நீங்கள் ஒரு மூவியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப ஃபன்னான மூவி, நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் அவங்க 3 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ண மேட்ரு. சொன்ன 3 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்ட்டு கடைசியாக சொல்லுவாங்க. கடைசியாக சொன்னாங்க இதுதான். இல்லை இன்னும் கூட இருக்குது, அது சொல்லுவாங்க. December 13th ரிலீஸ், அது சொல்லிடுறீங்களா? சொல்லிடுங்க. இதுதான் 3 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணி சூதுகம் 2 December 13 கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாரும் 3 டேஸாக சொல்லிட்டு இருக்காங்க சார். நல்லது. இது வந்து ஒரு 3 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. 3 டேஸாக எல்லா இன்டர்வியூலையும் இவங்க தான் அந்த கடைசியில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ 1 வந்து ஒரு கல்ட் ஃபிலிம், டார்க் ஹியூமர். இந்த படம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ஃபன் ஃபிலிம், வெரி பிரைட் ஹியூமர். கம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் என்ஜாய் த மூவி. இதுதான் நம்ம சொல்கிறதுக்கு சார். அண்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க சார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு உங்களோட கனெக்ஷன் எப்போ? 70 54 இயர்ஸ். நான் எதுக்காக இதை கேட்டேன்னா, நீங்கள் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த இண்டஸ்ட்ரிக்கே தெரியுதில்ல இந்த டைமில் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. நான் பர்சனலாக நினச்சது, இண்டஸ்ட்ரியில் சிவகுமார் மாதிரி ஆளுங்களாம் இருந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும், இவருக்கும் அந்த லவ் இருக்குது. அருமை. தட் இஸ் த ரீசன் தட் ஐ சைன் திஸ் மூவி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம், சாதாரண விஷயமா? இல்லை, உண்மையாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் என்ன பிடிக்குதுன்னா, ஒரு படத்துக்கு வந்து என்ன தான் கனவு இருந்தாலும் அந்த கனவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தர்றது தயாரிப்பாளர் தான். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நடிகர்கள் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அவங்க நல்லா இருக்கணும், அப்போ தான் திரைப்படம் உருவான்னு நினைக்கிறீங்கல்ல, அது வந்து நானும் ஒரு தயாரிப்பாளர் நடிப்பேன் அப்படின்ற முறையில் நிச்சயமாக பாராட்டுறேன். இல்லை சார், சிம்பிளான மட்டும்தான் சார். சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா சூதுகம் 1 இல்லை, அப்புறம் எதுக்கு 2? கரெக்ட். அவர் தனியாக பிரச்சனைகள் இருக்கலாம், தனியாக ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் ஏதோ ஒரு லவ்வோடு தானே அதை பண்ணியிருக்காரு. அந்த டீமாக இருந்தாலும் சரி, அவங்கள இன்றைக்கி ஒரு டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருப்பார். டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பார். இல்லை, பொதுவாக எங்கேயுமே வந்து வாழ்க்கையில் பார்த்தோம்னா, நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு கை கொடுத்து தூக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக என்னென்னா, யாருக்கா பிரச்சனைனா எவ்வளோ விலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க தான் அதிகம். ஃபோன் பண்ணிப்பா மாட்டிக்காதேன்மா. இல்லை, அந்த ஃபோன் எனக்கே வந்தது சார். அப்புறம் இல்லை, நான் எந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிறோம் அதே மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சார். இது ஏன் உங்கள்கிட்டேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, அந்த டைம்லேருந்து எவ்வளோ பேர் நான் தாண்டா அப்படின்னு வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க காணாமல் போயிருப்பாங்க. ஓகே, இன்றைக்கும் சிலர்லாம் ஏன் சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு, அந்த சினிமா திருப்பி அவங்கள காப்பாற்றுன்றது தான் இங்கே. சினிமா இல்லை, வாழ்க்கையிலேயே ஒரு விஷயம் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, லைஃபே சிம்பிள். வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட வந்து பிரமாதமான வசதி இருக்கலாம், நாளைக்கு அது அப்படியே மாறலாம். அதனால் எல்லாத்தையும் வந்து ஒரு சமமாக பாவிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் பேசிக் லைஃப். நீங்கள் சொன்னீங்க வெற்றின்றது நிரந்தரம்ன்ட்டு, வாழ்க்கைன்றதே நிரந்தரம் இல்லை அப்படின்னும் போது அதில் வெற்றின்னா தோல்வின்னா ஒரு மேட்டரே இல்லையே. ஸோ அப்படின்னும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு நம்ம தான் ஆல்ரெடி பண்ணி அதில் கமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் பார்த்தா நாங்கள் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், அதில் வேறு மாதிரி ஷோ ஆகிடுச்சு. அதுதான் ஒரிஜினல் சைட். இது சூதுகம் 2 சைட். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சாய் வித் சித்ரா பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வாஸ் அன் ஆங்கராக நான் கூட நிறைய ஷோ பண்ணியிருக்கேன். நான் நிறைய ரேடியோ ஷோ ஆங்கரிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து இவரை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, ஒரு ஆங்கருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கேள்வி கேட்டு அது வந்து நிதானமாக அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அதை வந்து இவர்கிட்ட நம்ம ஆல்வேஸ் கற்றுக்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.